கண்டி ரோட் கம்பல சத்தையில சொல்லி இடம் தான் நாங்கள் இருக்க குடியேறும் 14 குடும்பங்கள் எங்களோட இந்த ஏரியாவில் இருக்கு. இன்ன வரைக்கும் தண்ணி வந்து இப்போ வந்து ஒரு 3 கிழமை ஆகுது. எங்களுக்கு வந்து யாருமே என்னன்னு இன்ன வரைக்கும் வந்து கேட்டதும் இல்லை, ஒன்று செஞ்சு தந்ததும் இல்லை. நாங்கள் பன்சல்ல தான் தங்கி இருக்கோம். இப்போ அங்கனைக்கும் இப்போ 15-16 நாள் அங்கனைக்கு தான் இருக்கோம். எங்களோட வீடு வாசல் எல்லாம் உடைஞ்சி இன்றைக்கு வரை தகரம் இல்லை, பலக வீடு தான் எங்களோட உண்மைக்குமே சொல்ல போனா அதில் தான் நாங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்தோம். ஒரு 10-15 வருஷமா அதுவும் சம்பூர்ணமா உடைஞ்சி தான் இருக்கு. எங்களுக்குன்னு யாருமே வந்து உதவி ஒன்று சார் இன்ன வரைக்கும் செஞ்சதில்லை. நாங்க கேட்கிறோம் உங்கள்கிட்ட ஏழ்மாண்ட ஒரு உதவி ஒன்று தான். எங்களோட தகரங்கள் இந்த பலகைகள் ஆக்கி திங்க சாமான்லாம் கிடைச்சிருக்கு. ஆக்கி தின்றதுக்கு சட்டிப்பான கூட இல்லை, அடுப்பு இல்லை, படுக்கை பாய் இல்லை, அப்படி நிலைமையில தான் நாங்க இருக்கோம். போட்ட துணி எல்லாமே அடிச்சு போயிட்டு உடுப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பேர் வந்து உதவியெல்லாம் செய்யறாங்க. எங்களோட பிள்ளைகள் ஒரு சின்ன ஸ்கூல் போற பிள்ளைகள் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்களோட புஸ்தகங்கள் எல்லாமே யூனிஃபார்ம் எல்லாமே எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க தான் வந்து எங்களை கண்டைக்கு கூட வந்து ஒரு 1000 கூப்பிட்டு வந்து ஒரு 5000 காசை கொடுத்து அதில் தான் நாங்கள் 7 மட்டும் ஆணிகளை சரி வாங்கி எல்லாம் உடைஞ்சு எங்களுக்குன்னு யாருமே வந்து உதவி ஒன்று சார் இன்ன வரைக்கும் செஞ்சதில்லை. ஸ்கூல் போற பிள்ளைகள் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்களோட புஸ்தகங்கள் எல்லாமே யூனிஃபார்ம் எல்லாமே எல்லாம் போயிட்டு தூங்குறதுக்கு இடம் இல்லை, பாய் படுக்கை இல்லை, தலைவாணி இல்லை. அண்ணன்டைக்கு தேடி தின்றவங்க தான் மிச்ச பேர் இருக்காங்க. ஒரு நாள் வேலையை போட்டி பசியில தான்.